இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார் பிரேக் தானா கட் ஆகல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு பிளான் பண்ணி பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்காங்க. அடக்கடவுளே, என்ன சொல்ற? இந்த சதி வேலையை செஞ்சது யாரு? வழக்கமா மித்ராவுக்கு கால் பண்ணி டார்ச்சர் கொடுப்பானே, அந்த பிளாக்மெயிலர் தான் என் காரோட பிரேக்க கட் பண்ணிருக்கான். ஆண்டி, என்ன சொல்ற நந்தினி? இத்தனை நாளா அந்த பிளாக்மெயிலர் மித்ராவை தான் ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருந்தான். இப்போ உன்னை இப்படி பெட்ல படுக்க வச்சுட்டானே. ஆமா நந்தினி, அந்த பிளாக்மெயிலர் தான் உன் கார் பிரேக்க கட் பண்ணான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் எனக்கு கால் பண்ணான். ஆண்டி, அந்த பிளாக்மெயிலர் யாரு? அவன் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் நந்தினி. அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? அவன் ஏன் உன்னை மித்ராவையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கா? நிச்சயமா அந்த பிளாக்மெயிலர் ஆதியோட ஆளாதான் இருக்கணும். ஆதி தான் அவனை ஆபரேட் பண்ணணும். பார்வதிக்கு ஒரு பிரச்சனைனா பார்வதிக்கு சப்போர்ட்டா பேசுறான், மித்ராவை டார்ச்சர் பண்றான். இப்போ அகிலாண்டேஸ்வரிக்கு பிரச்சனைன்னதும் அவன் என்ன டார்கெட் பண்ணிருக்கான். அகிலாண்டேஸ்வரிக்கும் பார்வதிக்கும் ஒண்ணுனா ஆதி தானே வருவான். நீ சொல்றது கரெக்ட் தான் நந்தினி. பிளாக்மெயிலர் ஆதியோட ஆளே தான். ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாமா? பிடிச்சிருக்கு. இது உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்காகவா? ஆமா மாமா, நீங்க மட்டும் அடிக்கடி எனக்கு ஏதாவது பரிசு கொடுத்து அசத்துறீங்கல்ல, பதிலுக்கு நானும் உங்களுக்கு பரிசு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இதை வாங்கிட்டு வந்தேன். இது வாங்கிக்கோங்க. மாமா, இதுக்குள்ள யார் இருக்காங்க? ஒரு ஜோடி மீன் இருக்கு. இதுல ஃபிஷ் இல்ல, நீயும் நானும் இருக்கும். சரியா சொன்னீங்க மாமா. இதுக்குள்ள நீங்களும் நானும் மட்டும் இல்ல, அம்மாவும் இருக்காங்க. அம்மா இருக்காங்களா? ஆமா மாமா, நம்மளோட அம்மாவும் இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இதுக்குள்ள 2 உயிர் தான் இருக்கு. இன்னொரு உயிர் எங்க இருக்கு? என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. அந்த 2 மீனும் உயிர் வாழ்றதுக்கு தேவையான தண்ணி இருக்குல்ல, அதுதான் மாமா அம்மா. எழுந்திரிச்சிட்டீங்களா? ஆமா, தலையில இருந்த கட்டைங்க. அது நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அவர் கட்டு வேண்டான்னு சொல்லிட்டாரு. வீக்லி ஒன்ஸ் செக்கப்க்கு மட்டும் வர சொல்லிருக்காரு. ஓ ஆமா கிரா, என்ன திடீர்னு தியானம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? தியானம் பண்ணா மனசுக்கு அமைதி கிடைக்குதுங்க. இத்தனை நாளா இந்த அமைதியை நான் மிஸ் பண்ணிருக்கேன். ஓகே அகிலா, கீப் இட் அப். அகிலா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ரிக்வெஸ்ட்? ரொம்ப டயர்டா இருக்கு, அதான் எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் வாக்கிங் கேன்சல் பண்ணிக்கிட்டுமா? இதுக்கு எதுக்குங்க ரிக்வெஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நாள் வாக்கிங் போலனா பரவாயில்ல. டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அம்மா, இன்னைக்கு காலையில அப்பா வாக்கிங் போகலமா? அப்படியா? எழுந்திரீங்க. நீங்க போய் அந்த மாடிப்படி இருக்குல்ல, அத 4 தடவை ஏறி இறங்குங்க. அப்படி இருந்த அகிலா என்ன இப்படி மாறிட்டா? கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. ஆமா மாமா, இதுக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட அன்பா இருந்திருக்காங்க. ஆனா அப்பா அவங்க என்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டதுக்கும் இப்ப அன்பா நடந்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு மாமா. நானும் அதை கவனிச்சேன். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அம்மாக்கு மனசுல நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அம்மா கிட்ட முன்னாடி இருந்த கோவம் இப்ப இல்லை. ஆத்திரப்பட்டு நடக்கிறதெல்லாம் விட்டுட்டு அமைதியா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா கிட்ட ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் மாமா? என்னன்னுலாம் எனக்கு சரியா தெரியல. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் மாமா? ஆப்ரேஷன் முடிஞ்சு அம்மா கண்ணு திறக்க மயக்கத்தில் இருக்கும்போது நான் தனியா அம்மா கிட்ட போய் நம்ம காதலை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் சொன்னேன். என்ன மாமா சொல்றீங்க? பயப்படாத. அப்போ அம்மா மயக்கத்தில் இருந்தாங்க.
நான் உங்ககிட்ட பேசினதெல்லாம் அவங்களுக்கு கேட்டிருக்குமான்னு தெரியல. ஒருவேளை நான் பேசினதெல்லாம் கேட்டுதான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்களான்னு என் மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு. அப்போ அம்மா மனசுக்குள்ள இப்போ என்ன இருக்குன்னு தெரியலையே. இங்க பார், நான் என் மனசுல இருக்க சந்தேகத்தை தான் சொன்னேன். நீ அதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருக்காத. அதை விடு. நீ அம்மா கிட்ட எப்பவும் போலவே இரு. புரியுதா? ம், சரிங்க மாமா. ஆதி, உங்க 2 பேரையும் நான் ரூம்ல தேடி பார்த்துட்டு தான் வரேன். என்ன விஷயம்ப்பா? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கணும். அப்படி எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிற அளவுக்கு அப்படி என்னப்பா முக்கியமான விஷயம்? ஆதி பார்வதி கல்யாண விஷயம் அருண். எங்க கல்யாண விஷயமா இப்ப பேசி என்ன முடிவு எடுக்கிறது? ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உங்க அம்மாவோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரியுது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். உங்க அம்மா கிட்ட இப்போ கோவமோ வேகமோ கொஞ்சம் கூட இல்லை. எதுலயும் அதிரடியா முடிவெடுக்காம நிதானமா பக்குவமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்னமோ உங்க கல்யாண விஷயத்த அகிலா கிட்ட சொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம்னு தோணுது. அது விஷயமா உங்ககிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கலான்னு தான் வந்தேன். அது சம்பந்தமா தான் அங்கிள் நாங்களும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா பார்வதி தான் ஆண்டிக்கு உண்மை தெரிஞ்சா அவளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயப்படுறா. நீ பயப்படாத பார்வதி. உங்க விஷயத்தை அகிலா கிட்ட சொல்ல இதுதான் சரியான சந்தர்ப்பம். அகிலா டோட்டலா இப்ப வேற ஒரு அகிலாவா மாறி இருக்கா. இப்ப அகிலாவுக்கு உங்க விஷயம் தெரிய வந்தா அவ அதிரடியா எந்த ஒரு முடிவுக்கும் வரமாட்டா. அவளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தா கூட அதை தாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விலகி பக்குவமா யோசிக்கிற மனநிலையில அகிலா இப்ப இருக்கா. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நடக்காம போயிடுச்சுன்னா என்னங்கய்யா பண்றது? நீ சொல்றது எனக்கு புரியுது பார்வதி. ஆனா அகிலா இப்ப இருக்கிற மனநிலையில எப்பவும் இருப்பாளான்னு என்னால சொல்ல முடியாது. அதனால எனக்கு என்னமோ இதுதான் உங்க விஷயத்த அகிலா கிட்ட சொல்ல சரியான நேரம்னு தோணுது. என்ன ஆதி, நீ எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிற? நீ என்ன நினைக்கிற? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். பார்வதி பயப்படுறதும் கரெக்ட் தான்ப்பா. அம்மா மனசு மாறிட்டாங்கன்னு சொல்ற நீங்களே அவங்க எப்பவும் இப்படியே இருப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்றீங்க. ஸோ அம்மாவோட மனசை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முழுசா மாறிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லுவோம். அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம்ப்பா. ஓகே ஆதி, நான் என் மனசுல பட்டதை சொன்னேன். நீ உன் மனசுல பட்டதை சொல்லிட்ட. நீ சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம். சரி வரேன் ப்ரோ. ம்.